சிறுகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு மனோஜ் இருக்கிற இடத்த ஷோரூம்க்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்துட்டு விஜயாவை பார்த்த உடனே ரோகிணி ரோகிணி எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கோ, அம்மா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன மனோஜ் இப்போ போய் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ எப்படி நான் வெளியே போக முடியும்? நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அது வரையும் மறைஞ்சே நின்றுட்டுரு, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, இல்லாட்டி அம்மா கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது, அங்கே ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதனால் அம்மா அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி இருந்துட்டு உன்னை நம்பி வந்தாக்க என்னை இப்படி விரட்டுறல்ல மனோஜ், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன், அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ரோகிணி அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா விஜயா இருந்துட்டு வாஷ் பண்ணுற போகும்போது அங்கே ரோகிணியோட ஸ்டிக்கர்ஸை வந்து பார்த்துடுறாங்க. என்னடா உன்னோட பாத்ரூமில் இந்த மாதிரி பொட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்தது ஸ்டாஃப்ஸுங்க யாருன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியாமல் வேறு ஏதாவது நடந்துச்சு கொன்னே போடுவேன், உன்னால தான் எங்களுக்கு இந்த நிலைமை, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியும் யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு முத்துக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.